கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கொண்டு வந்ததற்காக, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேலையில ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் வலது கருத்து தலையிலேயே சொல்லுவோமா? இடது கருத்தை உடுத்தி நல்லா அலையிலேயே சொல்லுவோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுவோம். எல்லா கரங்களை தட்டி நம்ம தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆதியாகமும் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிற்று. அவன் முகம் நாடி மாறுபட்டது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கினார். உருவாக்கின பிறகு அவர்களுக்கு மகன்கள் இருக்கிறார்கள். மூத்தவன் பேர் காயின், இளையவன் பேர் ஆபேல் என்று நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இவர்கள் வளர்ந்த பிறகு ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும் என்பதற்காக, ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்ற விதமாக தன்னுடைய அவர்கள் செய்கிற வேலை நிமித்த வேலையில் கிடைக்கிற பலனை கர்த்தருக்காக கொடுக்கிறார்கள். காயின் தன் நிலத்தில் விளைந்தவைகளை, பயிரிட்டவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்துகிறான். ஆபேலோ தன் மந்தையில் இருந்து ஆடுகளை, அத கொழுமையானவர்களும் அதனுடைய தலையீற்றுகளையும் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கிறான் என்பதை நாம் வாசிக்கிறோம். இதுல ஆண்டவர் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? எதனால ஆபேலை அவன் காணிக்கையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? எதனால காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை? ஆபேலும் அவன் காணிக்கை மட்டும் அங்கீகரித்தார். ஏன் காயின் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை என்பதை நம் வேதாகமத்தின் அடிப்படையில சில எடுத்துக்காட்டுகளோடு நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதல்ல நாம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு கேள்வி, நாம் மனிதரால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா இல்ல தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நமக்குள் வர வேண்டும். மனிதனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அது ரொம்ப சுலபமும். மனிதனுடைய பார்வைக்கு நாம் ஏற்றாற்ப நடந்து கொண்டால் மனிதர்கள் அங்கீகரிப்பார்கள். ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதுதான் மிக முக்கியம். அல்லேலூயா. இந்த இருவரில் யார் அங்கீகரிக்கப்பட்டால் ஆபேல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டான் என்பதை நாம் வாசிக்கிறோம். மனிதர், அதான் ஆண்டவர் சொல்லும் போது அதனுடைய மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 நம்ம வாசிக்க போது சொல்லப்பட்டிருக்குது, மனுஷன் முன்பாக அங்கீகாரம் பெற வேண்டும் என நினைக்கிறார்கள். நீங்கள் ஜெபம் செய்யும் போது மனுஷர் பார்க்கும் வண்ணமாக நீங்கள் மனுஷன் முன்பாக நீங்க என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்க கூடாது. நீங்கள் தானம் தர்மம் செய்யும் போது அது என்ன பண்ணக்கூடாது? மனுஷர் பார்க்குவதற்காக நீங்க என்ன பண்ண செய்யக்கூடாது. மாயக்காரர்கள் அப்படி செய்வார்கள், அரசியல்வாதிகள் தான் அப்படி செய்வார்கள். மனிதர்கள் தன் பேர் புகழ் வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வார்கள். அவர்கள் போல இருக்கக்கூடாது, மனிதர்கள் போல நீங்க என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அப்படி என்பதை ஆண்டவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். மனிதனால் வரும் பேர் புகழை, அதனால் வரும் அங்கீகாரத்தை நாம் பெற வேண்டும் என்பது அவசியம் அல்ல. தெய்வ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கர்த்தரால் அங்கீகரிக்க பெற்றவர்களா நம்ம இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தான் கடைசி நாட்களில், நியாய தீர்ப்பு நாட்களில் நாம் நித்தியத்திற்கு செல்ல வேண்டும். கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் தான் செல்ல முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறீங்க?
அல்லேலூயா. நாம் எல்லாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டிருப்போம் என்றால் நியாய தீர்ப்பு நாள் நம்ம வெட்கப்படாமல் அவர் கொடுத்த நித்தியத்தை நம்ம பிரவேசிப்போம். அல்லேலூயா. விசுவாசிகள கரங்கள் விட்டு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், நாம் யாரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பதே முதல் கேள்வி. நாம் கர்த்தரால் ஆபேல் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன், காயின் கர்த்தரால் நிராகரிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். கிறிஸ்தவர்கள் அதுபோல் ரெண்டு விதமா இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா சபைக்கு வருவார்கள், எல்லா கூட்டங்களிலும் கலந்து கொள்வார்கள், ஆனாலும் அவர்கள் மனிதனால் வரும் மகிமையை அதான் பார்ப்பாங்க. அவர்கள் தேவனால் வரும் மகிமையை அவங்க விரும்புவதில்லை. தேவனுக்கு மகிமை கொடுக்க வேண்டும், தேவன் கனப்படுத்த வேண்டும் என்றதில்ல, மனிதனால் வரும் அந்த பேர் புகழத்தை எதிர்பார்த்து கொண்டு ஊழியக்காரர் முதற்கொண்டு அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அடுத்த காரியம் என்ன என்றால், தேவன் நம்மை அங்கீகரிக்கிறாரா என்று நாம் பார்க்க வேண்டும். இல்லை என்றால் நாம் கொண்டு வருகிற காணிக்கை அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோமா என்று பார்க்க. முதல்ல தேவன் நம்மை அங்கீகரிக்கிறோம். ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஆபேலும் காணிக்கை. ஏன் அந்த ஆபேலை மாட்டும் ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று நாம் பார்க்க வேண்டும். ஆபேலையும் பின்பு அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல ஆபேல் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவன் சரியாக இருந்தால்தான் அவன் கொண்டு வருகிற எதுவா இருந்தாலும் கர்த்தர் அவன் அங்கீகரிக்க முடியும். அல்லேலூயா. அது எதுவா இருந்தாலும் நம்ம ஒருவேளை சபைக்கு வருவோம், ஜெபிக்குவோம், உபவாசம் பண்ணுவோம், எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம ஆளு சரியா இருக்க மாட்டோம். ஆனா முதல்ல ஆளு சரியா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அவன் ஆபேல் எப்படி இருந்தார்? சரியாக இருந்தார். அதனாலதான் முதல்ல அவனை அங்கீகரித்தான். இவன் சரியான ஆள், நான் எதிர்பார்க்கிறபடி இருக்கிறான், நான் எதிர்பார்க்கிறபடி அவன் வருகிறான், காணிக்க கொண்டு வருகிறான் என்று முதல்ல ஆபேலே ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த மனுஷனும் தேவனிடத்தில் வரும்போது தேவன் முதலில் எந்த மனுஷன் தேவனிடத்தில் வருகிறானோ முதல்ல தேவன் யார் வருகணும் அவன் அங்கீகரிக்கணும். அவன் சரியானவனா, அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான், அவன் மனநிலை எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்ப்பார். அதற்கேற்ற பலனைத்தான் ஆண்டவர் நிச்சயமாக அவனுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. நாம் மார்த்தாள் மரியாளை நம்ம எடுத்துக்கொண்டோம் என்றால் லூக்கா 10ஆம் அதிகாரம் 39 - 42 வரைக்கும் வாசிக்கும்போது அவர்களோட சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்த்தாள் மரியாள் அவர்கள் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து பிரவேசிக்கிறார். மார்த்தாள் எப்படி ஆகிறார் என்றால், இயேசு கிறிஸ்து வந்து விட்டாரே என்று சொல்லி அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவருக்கு ஏற்றாற் போல நாம் அவருக்கு அநேக சமையல் செய்து அவருக்கு பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். கர்த்தருக்காகத்தான் அவங்க செய்யறாங்க. ஆனா மரியாள் அப்படி அல்ல. மரியாள் என்ன பண்றாங்க? அவர் பாதத்திலே அமர்ந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். என்னன்னா, ஆண்டவரே, என்னுடைய சகோதரி இப்படியாக ஒரு பொறுப்பு இல்லாம இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாளே, நீங்க வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு பிரியப்படுத்த, உங்களுக்கு சமைக்க, உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு நான் மட்டுமே என்ன பண்றேன்? பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய சகோதரி பிரயாசப்படுவதே இல்லையே, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்ற, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறது என்ன? தேவையானது ஒன்று. நீ எனக்காகத்தான் செய்யற. அது சொல்ற, மார்த்தாளே, நீ எனக்காகத்தான் செய்யற, என்னை பிரியப்படுத்தக்கார நீ ஓடுகிற. ஆனாலும் நீ ஓடுகிற அதை பார்க்கலும் நீ தான் எனக்கு முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் முக்கியம். நான் உபவாசிக்கிறேன் ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவருக்காக நான் உபவாசம் பண்ணுகிறேன், ஆண்டவருக்காக நான் கொடுக்கிறேன், எல்லாமே செய்யறீங்க. ஆனா செய்யற ஆளுதான் ஆண்டவருக்கு முக்கியம். அல்லேலூயா. அவங்க தான் முக்கியம். அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்க்க வேண்டும். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிற. இருதயத்தை பார்த்துதான் அதற்கான பலன். முதல்ல இருதயத்தை பாவ சரியானவனா, இந்த மகள் சரியானவளா அப்படின்னு பார்த்துதான் அவங்கள என்ன பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க கொண்டு வர எதையும் அவர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. ஆளே சரியில்லாத போது அவங்க கொண்டு வரத ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அல்லேலூயா. ஆளு முதல்ல சரியா இருக்கு. அது ஆபேலையும்
அவன் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டது. ஆனா காயின் சரியில்லை, அதான் காயின் சரியில்லை. அதனாலதான் அவனை முதல்ல அங்கீகரிக்கல. அவன் கொண்டு வருது ஆண்டவர் அங்கீகரிக்கல. அவன் மனமாங்க வேற மாதிரி இருந்து, அவன் மனநிலை எப்படிப்பட்டதா இருந்ததுன்னா வேறு மாதிரியாக இருந்தது. ஆண்டவர் எதிர்பார்ப்பதடியாக அவன் இல்லாதபடியா இருந்தான் என்று நாம் பார்க்கப்படுகிறது. அதே மத்திய 7:22-23 நம்ம வாசிக்கும் போது அவங்க சொல்றாங்க, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம். அப்புறம் அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அது என்னன்னா, அவங்க எல்லாம் செஞ்சாங்க. அவர் நாமத்தினால பிசாசுகளை துரத்தினது உண்மை, அவர் நாமத்தினால தீர்க்க தரிசனம் சொன்னது உண்மை, அவங்க அவர் நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்தது உண்மைதான். ஆனாலும் அவர்கள் எப்படிப்பட்ட இருந்தாங்க, ஆளு சரியில்லை. அவங்க பண்ணதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் சொல்ற, அக்கிரமக்காரரே அகன்று போங்கள். அப்ப எதை ஆண்டு முதல்ல எதிர்பார்க்கிறாரு? முதல்ல ஆளு சரியா இருக்கணும். நம்ம என்னதான் ஓடினாலும் உழைத்தாலும் என்ன பிரயாசப்பட்டாலும் அதை காட்டிலும் முதல்ல ஆளு அவருக்கு யார் முக்கியம்னா அதை செய்கிற ஆட்கள் முக்கியம். அல்லேலூயா. ஆபேல் முதல்ல முக்கியமாக இருந்தார். அதனால்தான் ஆபேலையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏன் அநேகருக்கு ஒரு கேள்வி, ஆண்டவரே நான் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட காரியம் இருக்கு, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, அப்படி நானும் சபைக்கு தான் வரேன், நான் கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன், எல்லாமே பண்றேன், ஆனாலும் என்ன பண்ண முடியல, என்னால சரியான ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி நமக்குள்ள இருக்கணும். முதல்ல நம்ம சரியா இருக்கிறோமா என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எதை பாரு, இருதயத்தை தான் பார்க்கிறார். நம்ம இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லிட்டு அதான் வசனம் சொல்லுது. அவர் உதடுகள் ஒரு வசனம் மத்திய அதனுடைய 15 8வது வசனத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 15:8 இந்த ஜனங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. வாயினால் தான் கர்த்தர் கர்த்தர்னு சொல்றாங்க, அவங்க இருதயம் எப்படி இருக்குதான், தூரமா இருக்கிறதா. அதுதான் பாக்குறோம். முதல்ல அவங்க இருதயம் அவருக்கு ஆண்டவருக்கு பிரியமா, ஆண்டவர் இவங்க இருதயம் எப்படி இருக்கணும், இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும், அவர் விரும்புகிற பாத்திரமாய் அவர்கள் இருக்க வேண்டும், நாம இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அது மட்டும் சரியா இருந்தா நம்ம கொண்டு வந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரிப்பார். அல்லேலூயா. அதை வளர்க்கறது தலையிலேயே சொல்லுவோமா? அல்லேலூயா. முதல்ல தேவனுடைய அங்கீகாரமா இல்ல மனுஷனுடைய அங்கீகாரமா என்றதுல இதுல பார்த்தனா ஆபேலையும் அவன் காணிக்கை ஆபேலையும் அதன் காணிக்கை அங்கீகரித்தார். ஆபேலையே அங்கீகரித்தார். முதல்ல ஆபேலை அங்கீகரிக்கணும், முதல்ல நம்மள அங்கீகரிக்கணும், அதன் பின்பு நம்மை கொண்டு வர எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அங்கீகரிப்பார். அல்லேலூயா. இரண்டாவது காரியமாக ஏன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்ற கேள்வி வரும். ஏன் ஆபேலை மட்டும் அங்கீகரித்தாரு, ஏன் அவனை மட்டும் அவன் காணிக்கை மட்டும் அங்கீகரித்தார்? காயினுக்கு அதான் கொஸ்டின். ஆண்டவரே நீங்க ஏன் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தீங்க, ஏன் காணிக்கையை ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஆண்டவரை கேட்கிறா. ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. ஆண்டவர் கேட்கிறாரு, காயினே நீயே உன் முக நாடிலாம் மாறுத, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. நீ நன்மை செய்த உனக்கு மேன்மை வருமே, உங்ககிட்ட நன்மை இல்லை, உங்ககிட்ட இருக்கிறதுலாம் எப்படி தீமையா தான் இருக்கிறது. ஆபேலிடத்துல எப்படி இருந்த நன்மை இருந்துச்சு, அதனால தான் அவன் மேன்மையா இருக்கிறான். உன்னை காட்டிலும் அவனை மேன்மை வைத்திருக்க காரணம் என்ன, உன்னிடத்தில் அவனுக்கு எடுத்த நன்மை உன்னிடத்தில் இல்லை, அதனால தான் நான் அவனை என்ன பண்ண அங்கீகரித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். அவனுக்கு கோபம் ஆண்டவர் மேல. ஆண்டவர் இப்படி பச்சைபாதம் உள்ளவர் போல நினைச்சிட்டான். ஆண்டவர் மேல பயங்கர கோபமா இருக்கிறான். அதே போல ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுத்த மனுஷன் மேலும் கோபம். நம்ம என்ன பண்றோம், அநேக காரியங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஆண்டவரே நானும் தான் சபைக்கு வரேன், அந்த சகோதரிய சபைக்கு வராங்க, அவங்களும் சபைக்கு வராங்க, நானும் தான் சபைக்கு வரேன், நானும் தான் ஊழியம் செய்யறேன், ஆனா அந்த ஊழியக்காரரும் ஊழியம் செய்யறாரு, அவரும் ஊழியம் செய்யறாரு, ஆனா அவரு மட்டும் நல்ல சந்தோஷமா இருக்கிறாரு, நல்ல வசதி வாய்ப்பா இருக்காங்களே, நல்ல வீடு வாங்குறாங்களே, நல்ல கார் வாங்குறாங்களே, நல்லா எல்லா வீட்டிலும் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, ஏன் எனக்கு மட்டும் அப்படிப்பட்ட எண்ணம், எனக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியே இல்லை,
நானும் தானே சபைக்கு வரேன், நானும் தானே உபவாசம் பண்றேன், நானும் தானே ஊழியம் செய்யறேன் அப்படின்ற மாதிரி அநேகருக்கு என்ன ஒரு கேள்வி. காயினை போல அநேகர் கேள்வி இருப்பாங்க. அதான் அவங்க ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்லுவாரு, முதல்ல நன்மை செய்யுங்க, நன்மை செய்வதனால் உனக்கு மேன்மை, நன்மை செய். அவன் எதிர்பார்க்கிற காரியம் ஆபேல், அவர் ஆண்டவர் எப்படி எதிர்பார்த்தாரோ அந்த காரியம் ஆபேல்கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் ஆண்டவர் அவன் கேட்கிற, எதுக்கு கோவப்படுற, எதுக்கு உன் முகநாடிலாம் மாறுது, எதுக்கு எரிச்சல் ஆகிற அப்படின்னு கேட்கிறார். நம்ம எந்த விதத்திலும் எரிச்சல் ஆக கூடாது. அல்ல முதல் கேள்வி நம்ம இருக்கிற, ஆண்டவரே என்ன நீர் ஆசீர்வதிக்கல, என்ன நீர் அங்கீகரிக்கல, என் காணிக்கையை நீங்க அங்கீகரிக்கல, அந்த ஆபேலே அங்கீகரித்தீங்க, அவன் காணிக்கை அங்கீகரித்தீங்க இல்லையா, அப்போ அவன் காணிக்கை அங்கீகரிப்பதற்கு காரணம் என்னான்ற சொல்லுங்க, நான் செய்யறேன். அல்லேலூயா. இதைத்தான் நம்ம கேட்கணும். நம்ம கேள்வி எப்படியாக இருக்குன்னா, ஆண்டவரே அந்த சகோதரர் நல்லா இருக்கிறாங்க, குடும்பம் நல்லா இருக்குது, இவங்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்களே, ஏன் நான் அங்கீகரிக்கப்பட ஆசீர்வாதமா இல்லாம இருக்கிறேன், அவங்க ஆசீர்வதிப்ப காரணம் என்ன சொல்லுங்க ஆண்டவர், நானும் அதை பின்பற்றுகிறேன். அந்த கேள்வி நமக்குள்ள ஆண்டவர்களை கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன பண்ணணும், என்கிட்ட இருக்கிற தப்பு என்ன சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன பண்றேன் அதை திரித்து கொள்ளுகிறேன் என்று நாம் என்ன பண்ணணும், அதை சொல்ல வேண்டும். கேள்வி கேட்கணும் ஆண்டவர். அப்படியாக அல்லேலூயா. அது காயின் இடத்துல இல்ல. அவன் ஒப்பிட்டு பார்க்கறான். ஆனா அவனையாவது ஒரு சின்ன பையன், அவனை ஆசீர்வதித்தீங்க, அவன் காணிக்க ஆசீர்வதித்தீங்க, நான் எதுல இருந்து வந்தேன், நான் நிலத்தின் கனியத்தனை கொண்டு வந்தேன். அப்ப நிலத்தின் கனியை கொண்டு வந்தனே. அநேகர் சொல்லுவாங்க, அவரை பூச்சி கத்திரிக்காய் பூச்சி இதெல்லாம் கொண்டு வந்தாரு, அதனாலதான் பாத்தீங்கன்னா அவரை அங்கீகரிக்கலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாது. அவன் நல்லதான் கொண்டு வந்தான், அதனால தான் கோபம் வருது. நான் நல்லதானே கொண்டு வந்தேன், நல்ல வயலில் விளைந்ததை தானே கொண்டு வந்தேன். அவன் ஒருவேளை தவறான விதத்துல அவன் காய்கறிகளோ மற்ற ஏதோ கொண்டு வந்திருந்தானா அவனுக்கு கோபம் வந்திருக்கு, ஐயோ நம்ம என்ன பண்ண ஒதுக்கப்பட்டதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு நாம என்ன பண்ணுவான், ஓ இதனாலதான் ஆண்டவர் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு போயிருப்பான். ஆனா அது உண்மை கிடையாது. அவன் கொண்டு வந்தெல்லாம் சரியானதுதான். ஆனா என்ன பண்ண முடியல, அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய சிந்தை வேற மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் பின்னால பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அத லூக்கா 18ஆம் அதிகாரம் 9-14 வசனம் வாசிக்கும் போது ஆயக்காரனும் பரிசேயரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆயக்காரன் பரிசேயர் சொல்றான், நான் எப்படி பெற, நானும் உபவாசம் பண்றேன், நான் நான் தசமபாகம் கொடுக்குறேன், நான் என்ன பண்றேன், மற்றவங்க ஆயக்காரனும் மற்றவங்க போல இல்ல, நான் என்ன பண்றேன், நல்லா ஜெபம் பண்றேன் அப்படி என்ன பண்ண மற்ற ஒப்பிட்டு சொல்றாரு. நான் அவங்கள போல இல்ல, நான் என்ன பண்றேன், உங்களுக்கு தசமபாகம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், நான் கடைபிடித்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனா அவங்கள போல நான் இல்ல, அவங்கள போல பாவி இல்ல அப்படின்ற போல என்ன பண்றாரு, அவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆனா ஆயக்காரன் என்ன பண்றாரு, ஐயோ இந்த பாவியான மனுஷன் மேல என்ன பண்ணது, கிருபையாயிரும் சொல்லிட்டு தன்னை தாழ்த்துக்கிறான். ஆனா யாரு அங்கீகரித்தாரு, ஆயக்காரனை தான் ஆண்டவர் அங்கீகரித்தார். பரிசேயன் என்ன பகுதிப்பட எல்லாமே பண்ற பரிசேயன் என்ன பண்ற, ஆண்டவர் ஒதுக்கிட்டார். ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஆண்டவரே அவனை மட்டும் ஏன் ஆசீர்வதிங்க, அவனை இவரை மட்டும் ஏன் நீங்க ஆசீர்வதிங்க, நம்ம என்ன பண்ண ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ஏன் எதனால என்ன ஆசீர்வதிக்கல ஆண்டவர், ஏன் என் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்கல, ஏன் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல, ஏன் உபவாசம் பண்ற உபவாசத்துக்கு ஏன் பதில் வரல, ஆண்டவர் நான் என்ன பண்ண, அப்ப என்கிட்ட இருக்கிற குறை என்ன, நான் என்ன பண்ணணும் ஆண்டவர் நீங்க என்ன பண்ண கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நன்மையான பாதையை சொல்லி கொடுப்பாரு. இதெல்லாம் பண்ணு மகனே, நீ பண்ணதெல்லாம் சரிதான், உன் இருதயம் எனக்கு விரோதமா இருக்கிறது, உன் இருதயம் தூரமா இருக்கிறது, எல்லாமே என்ன பண்ண வாயளவில் தான் செய்யற, உன் இருதயம் தூரமாக இருக்கிறது என்று சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படியாக இருக்க வேண்டும், தேவனிடத்தில் நெருங்குகிறோமே, நம்ம சபைக்கு வருகிறோமே, ஜெபிக்கிறோமே, உபவாசம் செய்கிறோமே, எல்லாமே செய்கிறோமே, ஆண்டவருக்காக செய்கிறோமே, நாம் எப்படியாக இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து நம்ம ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஆசீர்வதிக்க ஆண்டவர் பட்சவாதம் உள்ளவர் அல்ல. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கிறா நீங்க கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளு, உரிமையை கேளுங்க. அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் செஞ்சு நமக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக தான் பாடுகளை ஆண்டவர் பட்டார். நான் அவனுக்கு மட்டும் தான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லல. அல்லேலூயா. அவனுக்குடைய நற்க கிரியைகள் உங்களுக்குள்ள இருந்தால் உங்களையும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்கள்ல உங்களோடு கூட பேசியிருப்பான். நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரோட சமூகத்துல கேட்கும், ஆண்டவர் நான் என்ன பண்ணணும், என்னை தெளிவுபடுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஒருவேளை தேவனால் அடுத்தபடியாக தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பிள்ளையாக நாம் இருப்போம் என்றால் உலகத்துடைய பகையை நம்ம சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். உலகத்துல எனக்கு உபத்திரம், உங்களுக்கும் உபத்திரம் இருக்கும். உலகம் அவர் இயேசு கிறிஸ்து பகைத்தது ஆண்டவர் சொன்னார், உங்களை என்னையும் பகைத்த உங்களையும் பகைக்கும். ஆபேல் நீதிமானதா இருந்தார். எபிரேய 11:4 நம்ம வாசிக்கும் அது சொல்லப்பட்ட அவர் நீதிமான் என்ற முதல்ல விசுவாசத்தினுடைய பிள்ளைகள் அடிப்படையில் யார் முதல் பேர் ஆபேலத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேல் தன்னுடைய விசுவாசத்தினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆபேல் எப்படி இருந்தாரு, அவர் நீதிமானதா இருந்தார். அவர் உலகத்தின் காரியங்கள் மிக்க தேவனுக்கு பிரியமானதை செய்து அவர் விரும்புகிற பாத்திரமா தான் இருந்தார். தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு பகை இருந்து கொண்டு இருந்தது. அவன் ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. அப்ப தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட நீங்களா இருந்தாலும் நானாக இருந்தாலும் நமக்கு உலகம் பகைக்கும். அல்லேலூயா. உலகம் கண்டிப்பா பகைக்கும். நான் எல்லாம் நல்லா இனிமேட்டு அங்கீகரிக்கப்பட்ட நான் எல்லாம் எனக்கு பிரச்சனையே வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரச்சனைகள் உண்டு. அந்த பிரச்சனைகள் மத்தியில தேவ நாம மகிமைப்படும். ஆமென். இந்த பிரச்சனை மத்தியில ஆண்டவர் உங்க தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்தபடியாக 5வது ஏன் ஆபேலை அவன் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரித்தார்? இதனாலதான் அவர் அங்கீகரித்தாரு. ஏன் ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஆபேலையும் காணிக்கையும் அங்கீகரிப்புக்கு காரணம் என்னன்னு பார்க்க போறோம். ஆபேலையும் அவன் காணிக்கும் அங்கீகரிப்பதன காரணம் என்ன, எதனால ஆண்டவர் அங்கீகரித்தார் என்பது பார்க்க போகிறோம். நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் எடுத்தும்போது ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்கின போது ஆண்டவர் அவர்கள் கட்டளை கொடுத்தார். நீங்க என்ன பண்ணுங்க, ஏதேன் தோட்டத்துல எல்லா மரத்தின் கனியும் நீங்க புசிக்கலாம். ஆனா ஒரு மரத்தின் கனி மட்டும் அது மட்டும் என்ன பண்ண, விருட்சத்தின் கனி மட்டும் புசிக்க தேவையில்லை, புசிக்கும் நாளே சாவைன்னு கட்டளைட்டாரு. ஆனா எது வேணான்னு சொன்னாங்க அதை தான் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. அங்க தேர்ந்தெடுத்த பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, தன் நிர்வாணியா இருக்கிற 3:7 படிங்க. அதுல அவங்க நிர்வாணிகள் என்று சொல்லுங்க. அவங்க எப்படி அவங்க நிர்வாணத்தை மூடுறாங்கன்னா அத்தி இலையினால தச்சு அவங்க நிர்வாணத்தை மூடுறாங்க. அது எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? வெயில் அடிச்சா என்ன பண்ணணுங்க, கத்தி எல்லாம் காஞ்சு போய் என்ன பண்ண, மறுபடியும் நிர்வாணமா காத்தும். ஒரு நிரந்தரமற்ற தற்காலிக ஒரு பாதுகாப்பு போல அவங்க நினைச்சிட்டாங்க. நம்ம நிர்வாணியா இருக்கு, பாவத்துல விழுந்துட்டாங்க. தேவனோடு இருந்த அந்த நிலையிலிருந்து அவங்க விலகி போயிட்டாங்க, பிசாசுக்கு அடிமையாயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் எப்படியாக அவர்களுக்கு என்ன பண்ணாருன்னா, அவர்களுக்கு அந்த 3:21 வாசிக்கும் போது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3:21 வாசிங்க. தோளுடைகளை உண்டாக்கி அங்கு உடுத்தினார். இதுல என்னன்னா தோளுடைகள். அப்போ ஒரு மிருகம் அங்க அடிக்கப்பட்டிருக்கு. ஒரு மிருகம் அடிக்கப்பட்டதுன்னா அங்க ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு. ஏன் ரத்தம் சிந்தப்பட்டிருக்குன்னா இவங்க பாவம் செஞ்சுட்டாங்க. அப்ப தேவனோடு கூட இவங்களை இன்னும் நெருங்க வேண்டும் என்றால் அங்க ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அல்லேலூயா. ரத்தம் சிந்தனம் இல்லாமல் என்ன பண்றது, வசனம் சொல்லுகிறது 9 எபிரேய 9:22 ரத்தம் சிந்தம் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லைன்னு சொல்ல. அதனால ஒரு ப்ரொசீஜர் அங்க பார்த்தோன்னா ஒரு வழிமுறைகள் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். ஆதாம் பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போனா. ஆனா தேவனோடு கூட அவங்க என்ன பண்ணணும், நெருங்கணும். அதுக்குதான் ஆண்டவர் இவன் பாவத்தோடு இருந்தா தேவனை என்ன பண்ண முடியாது, அவங்களோட நெருங்க முடியாது. அதனால தான் அங்க விலங்குடைய ரத்தம் அங்க என்ன பண்ண, ஒரு விலங்கு அடிக்கப்பட்டு அங்க ரத்தம் சிந்தப்பட்டது. அதன் பின்பு அங்க தோளாடையே அங்க உடுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. தேவனோடு கூட நெருங்கப்பட வேண்டும் என்றால் அங்க என்ன பண்ண, பாவத்தோடு வர முடியக்கூடாது, அவன் நீதிமானா இருக்க வேண்டும், அங்க ரத்தம் சிந்தப்பட வேண்டும், பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஒரு வழிமுறை இருக்கிறது. அந்த வழிமுறை தான் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் அங்க ஆதாம் ஏவாளுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
ஆதாம் ஏவாளே, இப்படி நீங்க அத்தி இலையினால நீங்க மறைச்சுக்கிட்டதுனால என்னோட கூட என்ன பண்ண நெருங்க முடியாது. நீங்க என்னோட கூட நெருங்குனா அங்க என்ன பாவம் மன்னிக்கப்படும். பாவம் மன்னிக்கப்பட ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ரத்தத்தால கழுவப்பட வேண்டும். அப்ப அந்த ரத்தம் கழுவப்படும் போதுதான், அந்த ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்க என்னோட கூட என்ன பண்ண முடியும், நெருங்க முடியும். இதுதான் ஆபேல் இதை செய்தாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ரெண்டு பேரும் காணிக்கத்தான் கொடுத்தாங்க. ஆபேல் காயின் தன் நிலத்தின் கனியினாலே, நிலத்தினால் விழுந்த விளைவுனாலே அவன் காணிக்கை கொடுத்தான், கனப்பண்ணினான். உண்மைதான், ஆண்டவர் என்ன கனப்பண்ணினான் காணிக்க. ஆனா ஆபேல் என்ன பண்ணல. ஆபேல் எப்படி என்ன பண்ணாருன்னா தலையீற்றுகளை கொடுத்தார். அங்க என்ன பண்றாங்க, பலியிட்ட எது, ஒரு மிருகம், ஒரு ஆடு என்ன கொடுமை கொண்டிருக்கு. அங்க என்ன பண்ண, ஆடு அடிக்கப்பட்டிருக்கு, ரத்தம் சிந்தப்பட்டது. அந்த அந்த வழிமுறைகளை சரியா கடைபிடிச்சது யாருங்க, ஆபேல். அல்லேலூயா. வலது கருத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ அந்த ரத்தம் சிந்தப்படும் தேவனால, அந்த ரத்தம் சிந்தப்படும் போதுதான், ஏன்னா பூமி அதே ஆதியாகமம் 3:17 சொல்றது, ஆதாம் நிமித்தம் எப்படிப்பட்டதா, சபிக்கப்பட்டு போய் இருக்கிறது. இந்த பூமி எப்படியாக இருக்குதுங்க, சபிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த சாபத்தோடு கூட நம்ம தேவனோடு நெருங்க முடியுமானா நெருங்க முடியாது. நெருங்க முடியுமா? ஆண்டவர் பாவத்தோடு கூட நம்ம போய் நெருங்க முடியுமான்னு நினைக்கிறேன். ஏன்னா பாவத்தை பாரா என்ன பண்ண, சுத்த கண்ணன் சொல்லப்பட்டார். அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்போ இந்த பூமி எப்படியாக இருக்கிறது, சபிக்கப்பட்ட பூமியாக இருக்கிறது. அப்ப இந்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கும் போது அந்த சாபத்தின் அடிப்படையாக, பாவத்தின் வழியாக நம்ம என்ன பண்ணணும், தேவனோடு நெருங்கக்கூடாது என்பதற்காக அங்க ரத்தம் சிந்துதல் உண்டாகப்பட வேண்டும். அல்லேலூயா. அது ஆதாம் ஏவாள் யாருக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க. தேவனோட நெருங்குதற்கு ஆண்டவர் இப்படி எல்லாம் செஞ்சாரு, காணிக்கை செலுத்தணும்னு யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க, அவங்கள செஞ்சிருப்பாங்கன்னா அப்படி இல்லை, ஆதாம் ஏவாள் தான் சொல்லி கொடுத்தாங்க, காணிக்கை செலுத்துங்க. அது அவங்க சொல்லியிருப்பாங்க, நாங்க இப்படியாக தப்பு செஞ்சோம், ஆனா ஆண்டவர் என்ன பண்ண, இப்படி வழிமுறையை காட்டினாரு. அங்கே அத்தியிலேயே பத்தி நாங்க இப்படிதான் போகணும்னு நினைச்சோம், அது தப்பு, சுய வழி தேடாத, சொந்த வழியை தேடாத, நீங்க எப்படி வரணும், எப்படி வரணும், இதுதான் வழிமுறை. என்னோடு கூட நெருங்க வேண்டும் என்றால் என்ன பண்ணோம், ரத்தத்தால கழுவப்பட வேண்டும், பின்புதான் என்னிடத்தில் வர வேண்டும். அது ஆபேல் சரியாக அதை செய்தார். அங்கு ஆடு அடிக்கப்பட்டது, ரத்தம் சிந்தப்பட்டது, அந்த பலியை ஆண்டவர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. அதனால்தான் ஆபேலை அங்கீகரித்தார். ஆபேல் அங்கீகரித்தார். அதனால அவன் செய்தது சரியா இருந்தப்போ அவன் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆனா காயின், ஆபேல் காயின் அப்படிப்பட்டவனாக இல்ல. அவன் சொல்லியும் அவன் என்ன பண்ண, சொந்த வழியை தேர்ந்தெடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. சொந்த வழி. அவன் என்ன பண்ணிட்டான், நான் இப்படித்தான் செலுத்துவேன் என்று சொல்லி சபிக்கப்பட்ட நிலத்தின் கனியில் மூலமாக அவன் காணிக்கை செலுத்தின ஆண்டவர் அவனையும் அவன் என்ன பண்ண, அவன் மலைப்பாங்க எப்படி இருக்கு பாருங்க. சபிக்கப்பட்ட நிலத்திலிருந்து அவன் கொண்டு வந்த கனி அவன் என்ன பண்ண, கொண்டு வந்தவனை அவன் அங்கீகரிக்க, ஆண்டவர் அங்கீகரிக்கல, அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை. அல்லேலூயா. நமக்கு ஒரு கேள்வி, நம்ம ஏன் ஆண்டவர் இன்னும் அங்கீகரிக்காம, நாம ஏன் இன்னும் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம பாவத்தோடு நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம் என்றால் நம்ம ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுவாரா என்றா ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒருவேளை தன் பாவம் நான் இப்படியாக செய்து விட்டேன், ஒரு பாவி ஆண்டவர் நேசிக்கிறவர் தான், ஐயோ நான் இவ்வளவு பாவங்களை செய்து விட்டேனே, தன் நொறுங்குண்ட இருதயத்தோடு அவர் என்ன பண்ண, ஆண்டவர் நோக்கி கெஞ்சும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த பாவத்தை மன்னிப்பார். ஆனா எல்லாம் தெரிஞ்சு நம்ம பாவத்தோடு கூட அந்த பாவத்தை அறிக்கையிடாம, எனக்கு கார் வேணும் ஆண்டவரே, எனக்கு எது வேணும், எனக்கு நிலம் வேணும், எனக்கு வீடு கட்டப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க ஜெபம் பண்ணனா அதை அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னா ஆளே பாவத்துல, ஆளே சரியில்லை, அவன் கேட்கறத என்ன பண்ண மாட்டாரு, ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. கொடுப்பாரு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கொடுக்க மாட்டார். முதல்ல என்ன பண்ணா, எதுக்காக ஆண்டவர் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார், நம்முடைய பாவங்களுக்கு தக்க தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் ரத்தம் சிந்தப்பட்டார், அந்த ரத்தம் ரெடியா இருக்குது. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவர் அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெறுவான்னு சொல்றது. அப்ப நம்ம அறிக்கை செய்யும் போது அவர் ரத்தம் நம்ம கழுவி தேவனோடு கூட நெருங்க வழியை உண்டு பண்ணுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்க தண்டனை ஏற்றுக்கு நமக்காக ரத்தம் சிந்தினார். அந்த நாட்கள் மிருகத்துல ரத்தம் சிந்தி, அந்த மிருகத்து ரத்தம் சிந்தப்பட்டது.
அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனா இன்று எல்லோருக்காகவும் இயேசு கிறிஸ்து மரித்தார், ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. ரத்தம் சிந்தின ஆண்டவர் நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணும்போது அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக தேவனோடு கூட நெருங்கும் வழி ஆண்டவர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நீதியின் வஸ்திரத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அவர்களுக்கு தோளாடை என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தப்பட்டு நமக்கு நீதியின் வஸ்திரத்தை ஆண்டவர் உடுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசி யூதா அதனுடைய 11ஆம் அதிகாரம். யூதா 11ஆம் அதிகாரம் வாசி. யூதா இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டுப் போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் பெருந்துகளில் கரைகளாய் இருந்து மையமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். போதும். இதுல என்ன 3 பேரை சொல்ல பிறகு காயினுடைய வழியில் நடந்து. அப்ப காயினுடைய வழி என்னங்கன்னா சொந்த வழி. அவன் ஆண்டவர் எதிர்பார்க்கிற வழிமுறைகளை அவன் பின்பற்றல. இப்ப ஆபேல தான் சரியா அந்த வழிமுறைகளை தன் தாய் தகப்பன சொல்லிப்பட்டபடி அவன் என்னமா சரியா பின்பற்றினான். ஆனா காயின் அதை பின்பற்றவில்லை. அவன் சொந்த வழியை தேர்ந்தெடுத்த. அதாவது வசனம் சொல்லுது, மறுபடியும் படிக்கிறது. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் காயின் வழியில் நடந்து, சொந்த வழியில் நடந்து. பிலேயாம் யார் என்றனா அவன் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்பதற்காகவே அவன் என்ன பண்றான், பிரயாசப்பட்டுக்கிட்டான். ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சொல்லிக்கிறார், இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சொல்றாங்க, இது என் ஜனங்கள் சொல்றாரு. அவன் என்ன பண்றான், ஒவ்வொரு முறையும் கூலிக்காக பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறான். அடுத்து படிங்க. கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாக. கோரா எப்படிப்பட்டவர்னா தேவனால் நியமித்த தலைவன் யாருங்கன்னா மோசே. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அந்த தலைவனுக்கு எதிர்த்து நின்றவனாக இருக்கிறான். இந்த 3 பேர் வழியில தான் எல்லாம் நடக்கிறத முற்படுறாங்க, எதிர்த்து நிற்கிறாங்க. தேவன் வழியே சொந்த வழியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சொந்த ஜனங்களை பகைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைவனை பகைக்கிறார்கள். இப்படியாக இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நாம் காயினை போல சொந்த வழியில் நம்ம ஓடுவோம் என்றால் தேவனால் அங்கீகரிக்கப்பட முடியாது, நிராகரிக்கப்படுவோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எப்படியாக எந்த வழியை தேடிக்கொண்டிருக்கிறோம், நாம் எந்த வழியில் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் 2 விதமாக, ஒரு ஆபேலை போல இருப்பார்கள், எப்பொழுதும் பாவ அறிக்கை செய்வார்கள், ஜெபம். ஏன்னா நம்ம எல்லா இடத்திலும் போறோம், அநேகரை பார்க்கிறோம், அநேக பொருளை பார்க்கிறோம், அநேக பிரயாணப்படுகிறோம், வேலைக்கு போகிறோம், தொழிலை செய்கிறோம், சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு நம்ம செல்கிறோம். எல்லாவற்றையும் போய்கொண்டு வரும்போது நம்ம பேசுகிற பேச்சு எப்படியாக இருக்கிறது, நம்ம சிந்தை எப்படியாக இருக்கிறது, நம்முடைய பார்வை எப்படியாக இருக்கிறது என்பதை நம்ம பார்க்க. வேலையில் நம்ம உண்மையா இருக்கிறோமா, தொழிலில் நம்ம உண்மையா இருக்கிறோமா, நம்ம எதில் நம்ம உண்மையா இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். நம்ம என்ன பண்ணணும், அதிகாலையில நம்ம பாவ அறிக்கை நம்ம செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் செய்த பாவங்களை மன்னி. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் அதுல 14 வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் அழகா சொல்றாரு. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருதி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்தது. இங்க என்ன நடக்குதுன்னா, ஏவாள் ஆகாரும் அங்க சாராளுக்கும் பிரச்சனை நடக்குது. அதுல சாராள் சொல்றாங்க, அந்த வேலைக்காரோட பிள்ளை என் மகனை கேலி கிண்டல் பண்றான், அதனால அவங்கள அனுப்பிச்சு விட்டுருன்னு சொல்றாரு. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாருக்கு? ஆபிரகாம். ஏன்னா அவனும் தன்னுடைய பிள்ளைய தானே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஆண்டவர் பேசுறாரு, ஆபிரகாமே நீ அதை பத்தி கவலைப்படாத, நீ என்ன பண்ணு, அவங்கள அனுப்பிச்சு விட்டுரு. நீ யார் சொல்றத கேளுங்க, சாராள் சொல்வதை கேள். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் சாராள் சொல்றத கேட்டாங்க. என்னப்பா நமக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, யார நீங்க சாரா ஆகார என்ன பண்ணுங்க, நீங்க
கட்டிக்குங்க அப்படின்னு சொன்னபோது அவர் ஆண்டவரை கூட எதுவும் கேட்கல. உடனே தாராள் சொன்னது கேட்டாங்க. அதைத்தான் ஆண்டவர் சொன்ன, நீ அப்ப கேட்டல, இப்ப என்ன பண்ண, இப்பயும் தாராள் சொல்வதை கேளுன்னு சொன்னாங்க. இவன் என்ன பண்ணா, ஆண்டவர் சொன்ன உடனே அந்த அதிகாலமே எழுந்து என்ன பண்றாங்க, தேவையில்லாதவைகளை அவன் அனுப்புகிறான். இதுல என்ன, அதிகாலமே எழுந்து எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ண, அறிக்கை பண்ணி நம்ம அனுப்புகிற வழியை பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலை எழுந்து பாவ அறிக்கை செய்யணும். அதிகாலைனா எப்படி செய்யறது, செய்யுங்க. இந்த நாள் ஆசீர்வதித்தாங்க. எவ்வளவு பாவங்களை செஞ்சுட்டான் ஆண்டவரே. நான் பேசுற தப்பா பேசிட்டேன், மற்றவங்க விரோதமா பேசிட்டேன், பெருமை எனக்குள்ள இருக்கு, கசப்பு எனக்குள்ள இருக்கு, வஞ்சகம் எனக்குள்ள இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, இச்சைகள் எனக்குள்ள இருக்கு, நான் செய்த பாவங்களை மன்னிங்க. அப்படி ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன பண்ண, செய்து அவர் ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அது கழுவப்பட்டு அடுத்த ஜெபத்தை நீங்க ஏறிடுங்க. அல்லேலூயா. அப்பதான் பதில் வரும். நம்ம பாவத்தோடு நம்ம ஜெபிக்கும் போது எல்லா பெருமையும் எல்லா கசப்பும் நம்ம எத்துக்கொண்டு நம்ம மற்ற காரியத்துக்காக ஜெபம் பண்ணும் போது என்ன பண்ண, அங்கீகரிக்க முடியாது. முதல்ல நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும், நாம அங்கீகரிக்கப்பட வேண்டும். ஐயோ, என் பிள்ளை தான் செய்த பாவத்தை என்ன பண்றாரு, வந்து அறிக்கை பண்ணுறானே, என் பிள்ளையை நான் அங்கீகரிப்பேன்னு ஆண்டவர் சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவரே, இவ்வளவு பாவம் செஞ்சுட்டு ஆண்டவரை, நான் பொய் சொல்லிட்ட வேலையில்லை ஆண்டவர், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணம் வந்துடுச்சு, என் சிந்தையில மாம்ச சிந்தை வந்துடுச்சு, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்லிட்டு நல்ல பாவத்தை அறிக்கை செய்யும் போது ஆண்டவர் ரத்தம் நம்ம கழுவப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த ரத்தம் கழுவப்பட்ட பிறகு அவர் நம்ம அங்கீகரித்த பிறகு நாம் எதை கேட்கிறோமோ அதை அங்கீகரிப்பார். ஆமேன். விசுவாசிகள் நிறைய கரங்க தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் இந்த ஆபேல் அந்த காயினை குறித்து நம்ம பார்த்தோம். ஆபேல் வழி சரியான வழி, ஆனா காயின் வழியோ சரியில்லாத வழி. இந்த வார்த்தை கேட்ட தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் எந்த வழியில் போய்கொண்டு இருக்கிறோம் என்று பார்க்க. ஒருவேளை நம்ம கேள்வி கேட்டிருக்கோம், நம்ம ஏன் இப்படிப்பட்ட, எனக்குள்ள இப்படி எதுவும் ஆசீர்வதிக்கப்படலை, எனக்கு ஏன் அந்த பிரச்சனை, எனக்கு ஏன் அப்படிப்பட்ட போராட்டம் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணணும், இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ரத்தம் மக்கள், அதுக்காக ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறார். அந்த ரத்தத்தால் கழுவப்பட்டு நாம் எல்லாமே புது சிருஷ்டியா மாற வேண்டும். அல்லேலூயா. ரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரான்னா இல்ல, நம்ம மனம் உடைந்து ஆண்டவரே இவ்வளவு பாவங்களை செஞ்சுட்டு நம்ம மன்னிச்சிருங்கப்பா கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, மன்னிப்பார். ஆகாப் எப்படிப்பட்ட ரொம்ப மோசமானவன், ஆனா அப்படிப்பட்ட மோசமானவன் தன் நொறுங்குண்டு இருதயத்தோடு அவன் ஜெபம் பண்ணும் போது அவனையே ஆண்டவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். ஆகாப் ராஜாவை அப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளாக நாம் போகவில்லை என்றாலும் நாம் அநேக காரியங்கள் சின்ன சின்ன தவறுக்காக நம்ம ஒவ்வொரு முறை அதிகாலையில் இருந்து என்ன பண்ண, நம்ம பரிசுத்தத்துக்காக ஜெபம் பாவ அறிக்கை செய்து அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்கள்ல நம்ம திருவுந்த பந்திக்கு நேராக நம்ம போக போகிறோம். அவர் ரத்தமும் சரீரமும் ரெடியாக இருக்கிறது. நாம் இதுவரையும் நாம் எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருந்தோம். காயினை போல ஒருவேளை நம்ம சொந்த வழியை தேர்ந்தெடுத்து போய்கொண்டு இருப்போம் என்றால் அந்த வழி நம்ம நியாயத்து நாளும் நம்ம வெட்கப்படுவதன வழியாக இருக்கும். சொந்த வழி தேவையில்ல, ஆண்டவர் காட்டுற அந்த வழிமுறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதை ஆபேல் செய்தார். ஆபேலை ஆண்டவர் அங்கீகரித்தார், அவனுடைய காணிக்கும் அங்கீகரித்தார் என்றால் இந்த நாட்களை ஆபேலை போல நீங்கள் அந்த வழியை, தேவன் கொடுத்த அந்த வழிமுறைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர் என்றால் உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கீகரிப்பார். எத்தனை பேர் விசுவாசி? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போமா? அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் பலியை பார்க்க முதல்ல கீழ்ப்படிதல் தான் முக்கியம் என்று வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல்